ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் பரபரப்பு அதிகமாயிட்டே வருதுங்க. ஒரு புறம் அதிமுக கூட்டணி, மறுபுறம் திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடுகளை பற்றி முடிவு செய்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சமீபத்தில் 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வழங்கப்பட்டது. கட்சி அலுவலகத்தில் முதல் நாளே இருந்து 10,000 விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருது. இதனை தொடர்ந்து ஆன்லைனில் டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கட்சி அறிவித்தது. இந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிட போகிறாங்க, குறிப்பாக கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. விஜயை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் எங்கு போட்டியிடுவார்கள் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. சென்னை திமுகவின் கோட்டையாக இருந்து வந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறியுள்ளதாக சர்வே ரிப்போர்ட்டுகள் சொல்கிறாங்கங்க. உளவுத்துறை மற்றும் சில கட்சிகள் நடத்திய சர்வே முடிவுகளில் சென்னையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு கணிசமான ஆதரவு இருப்பதாக தெரிய வருது. இதன் காரணமாக தான் சென்னையில் முக்கிய தலைவர்கள் களம் இறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் சென்னையில் தான் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வேளச்சேரி அல்லது விருகம்பாக்கத்தில் தான் விஜய் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேளச்சேரி அல்லது விரும்பாக்கத்தில் விஜய் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாக உள்ளது. விஜயின் வலதுகரமாக இருந்து வரும் பூஸ்லி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து வர்றாரு. புதுச்சேரியில் சேர்ந்த இவர் தமிழகத்தில் போட்டியிட உள்ளார் அப்படின்னு கூறப்படுது. புதுச்சேரிக்கு அருகிலுள்ள கடலூர் தொகுதியில் அவர் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் சங்கராபுரம் தொகுதியையும் தேர்வு செய்துள்ளதாகவும் கூறப்படுது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வர்றாரு. அவர் பெரம்பலூர் அல்லது திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. அதே மாதிரி சென்னை மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளை பெறும் அப்படின்னு சர்வே முடிவுகள் தெரிவிப்பதாக கூறப்படுது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்கு ஆகியவை தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த தேர்தலில் மும்முனை போட்டி தான் ஏற்பட உள்ளது என்பதால் 30% வாக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CDR நிர்மல்குமார் உசிலம்பட்டி அல்லது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுது. அதே போல் JDR பிரபாகர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்றும் VS பாபு எழும்பூர் அல்லது திருவிக நகர் போட்டியிட போவதாக வாய்ப்பு இருக்குன்னு கூறப்படுது. அதிமுகவில் இருந்து தாவேகால இணைந்த செங்கோட்டையன் தனது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே மீண்டும் போட்டியிட உள்ளார். தாவேகாவின் பிரச்சார பிரிவு செயலாளர் அருள்ராஜ் நாமக்கல்ல உள்ள திருச்செங்கோட்டில் போட்டியிட உள்ளார். தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றுள்ள டாக்டர் DK பிரபு காரைக்குடி தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அரசியல் களத்தில் திடீர்னு என்னென்ன திருப்பங்கள் நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு கட்சி வேறு ஒரு தலைவர்களை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.